ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல நடந்துகிட்டு இருக்கிற மேனேஜர் சர்வன்ட் டாஸ்க்ல ஸ்வாப் நடக்குதுங்க. இதுல மேனேஜரா இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார தொழிலாளரா அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. நேத்துக்கான லைவ் ஸ்ட்ரீம்லயே நம்ம பார்த்திருப்போம். வாண்டடா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா, மஞ்சரி, முத்துக்குமரன், விஷால் இந்த 4 பேருமே சொல்லியிருந்தாங்க. எப்ப மேனேஜரா இருக்கிறத விட தொழிலாளிகளா இருந்தா இன்னும் கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேருமே நேத்துக்கான லைவ் ஸ்ட்ரீம்லயே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இந்த 4 பேருமே நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால 2 அணிகளுமே அவங்களோட முடிவை சொல்றாங்க. அதாவது மேனேஜர்கள் தரப்புல இருந்து மேனேஜரா இருக்கிற சௌந்தர்யா எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள நாங்க தொழிலாளர் இடத்துக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரியே தொழிலாளிகள் தரப்பு சார்பா அருண் பிரசாத் பேசுறாரு. அவரை பொறுத்தளவுல நாங்க ப்ரோமோட் பண்ணி ரஞ்சித்தை மேனேஜர் அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த ஸ்வாப்பை பத்தி எதிரணிகளுக்கு கருத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரஞ்சித்தை விட நல்ல வேலை பார்த்த தொழிலாளிகள் இருக்கும் போது ரஞ்சித்துக்கு மேனேஜர் பதவி கொடுத்தது எங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. அதே மாதிரியே தொழிலாளிகள் சைடுல அன்ஷிதாவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட ஸ்வாப்பை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எழுந்து பேசுற சத்யா வந்து தொழிலாளிகளுக்கு மரியாதை கொடுத்து நடத்தவே இல்ல சௌந்தர்யா, அப்படி இருக்கும்போது அவங்க தொழிலாளரா வந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவரோட எதிர்கருத்துக்களை சொல்றாரு. இதுதான் இந்த ப்ரோமோங்க. அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல ஸ்வாப்பிங் நடக்குது, அவ்வளவுதான் மேட்ரு. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் சர்வன்ட் டாஸ்க பொறுத்தளவுல பல குளறுபடிகள், எல்லாத்துக்கும் காரணம் தற்கூரி அருணா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தளவுல எதுக்கு தான் பிரச்சனை பண்றாரு, எதுக்காக ப்ரோவோக்கா, எதுக்கு சண்டை போடுறாரு, எதுக்காக எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது புரியவே இல்ல. அவருக்கு ஒண்ணுதான், ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டென்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லங்க, நேத்துக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல அவர் பேசினதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. எனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலும் பரவாயில்ல அப்படிமே சொல்றாரு. இல்ல ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உனக்கு தான் முத்துக்குமரன் சுத்தமா பிடிக்கல, பலாருன்னு ஒண்ணு கூட ரெட் கார்டு கொடுத்து வெளியே போயிடலாம், எதுக்காகடா ஓவரா சீன் கிரியேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தாங்க. இந்த டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுல சத்தம் தான் அதிகமா இருக்குதே தவிர செய்யற காரியங்கள் எதுவுமே உருப்படியா இல்ல, தற்குறித்தனமா தான் இருக்குது. பிக் பாஸ் கொடுக்கிற எல்லா டாஸ்கையும் ஸ்பாயில் பண்றது மட்டும்தான் இந்த அருணோட வேலையா இருக்குது. போன வாரம் கொடுத்த டாஸ்கையுமே அருண் பிரசாதா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே சேர்ந்து கெடுத்தாங்க. அதே மாதிரியே இந்த வார டாஸ்கையும் அருண் தான் கெடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அருணுக்கு துணையா ராணுவ பல இடங்கள்ல பேசுறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் குழப்பங்கள் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க கெடுக்கிறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற பேரையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.